வணக்கம் நண்பர்களே, இது வீடியல் பிளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்த வீரயுக நாயகன் வேள்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க எல்லாரையும் பாரியின் பரம்பு மலைக்கும் பாண்டியர்களின் தேசமான மதுரைக்கும் அழைச்சிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. நாம கதை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பெரிய பெரிய நன்றி. வாங்க கதை கேட்கலாம். வீரயுக நாயகன் வேள்பாரி. பாரி எவ்வியூர்ல இருக்கிற உச்சிப்பாறை மேல தனிச்சு உட்கார்ந்துருக்கிறாரு. அவருடைய மனமெங்கும் பெருங்கவலை கவிழ்ந்திருந்துச்சு. காலம்பனோட தாக்குதல் நடந்த அந்த பொழுதுக்கு பின்னால 2 பேரும் பேசிக்கவே இல்லை. தாங்கள் கவனிக்க தவறிய பிழைகளை நினைச்சு 2 பேருமே மனம் முடிஞ்சு இருந்தாங்க. பாரிய தேடிட்டு தேக்கன் அங்க வராரு. அவருடைய வருகைக்காகவே காத்திருந்தவனை போல பாரி பேச்ச தொடங்குறான். தன் குலத்தை காப்பாற்றத்தானே காலம்பன் இந்த முயற்சியில ஈடுபட்டான். தூதுவையின் குலக்கொடி நமக்கும் இரத்த உறவு தானே, அதுவும் நம் குலம் தானே, அதனை மீட்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது தானே. பாரியோட சொற்கள் சட சட சடன் இறங்குது. அதை விட வேகமா அந்த சொற்களை சுமந்து கீழே இறங்கிக்கிட்டு இருந்தான் தேக்கன். அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கு பின்னால என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். பரம்பு மலையினுடைய தேவவாக்கு விலங்குகளை அபகரிச்சுட்டு போக வந்த திரையர் கூட்டம் 1 வாரத்துக்கு பின்னால புறப்படுறாங்க. நஞ்சு தாக்குதலிலிருந்து விடுபட தொடர்ந்து சிகிச்சை தேவைப்படுபவர்களும் மிக கடுமையா காயப்பட்டவர்களும் எவ்வியூரிலேயே தங்க வைக்கப்பட்டாங்க. ஓரளவு சமாளிக்க கூடிய காயங்களோடு இருக்கிற 16 பேர் புறப்படுறாங்க. அவங்களோட தோள்கள்ல 40 தேவவாக்கு விலங்குகள் அடைக்கப்பட்ட 2 கூடைகள் கட்டப்பட்டிருக்கு. திரையர்களின் இந்த கூட்டத்துக்குள்ள பரம்பின் வீரர்கள் 6 பேரும் இணைறாங்க. நீலன் உள்ளிட்ட அவங்க 6 பேருமே நல்ல உடல்வாகு கொண்டவர்கள் தான். அப்படிப்பட்டவர்களை தேர்வு செஞ்சுதான் இந்த கூட்டத்தோடு இணைக்கிறான் பாரி. ஆனாலும் திரையர்களுக்கும் இவங்களுக்கும் இடையே இருக்கிற வேறுபாடு எளிதில தெரியக்கூடியதுதான். இவர்களுக்கு இன்னல் ஏதும் வந்து விடாதா அப்படின்னு காலம்பன் பதறிக்கிட்டே பாரிக்கிட்ட கேக்குறான். எதிரிகளின் கவனம் முழுவதும் தேவவாக்கு விலங்குகளின் மீதுதான் இருக்கும். வெற்றி களிப்பில் இருக்கும் அவர்களின் கண்களுக்கு இந்த வேறுபாடு எதுவும் தெரியாது. கை கால்களில் அடிபட்டு உடல் நெளிந்து குறுகி நிற்கும் பலருக்கு இடையேதான் இவர்கள் இருக்க போகிறார்கள். எனவே கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரி கொஞ்சம் நிறுத்திட்டு சொல்றான். ஒருவேளை இவர்கள் கண்டறியப்பட்டால் எப்படி மீள்வது என்று அவர்களுக்கு தெரியும். இந்த 6 பேர்ல நீலன் மட்டுமே சிறந்த வீரன். மற்றவர்களும் திறன்மிக்கவர்கள் தான், ஆனால் போரிடுவதில் அல்ல. அதற்குத்தான் நீங்கள் இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி வழி அனுப்புறான். எவ்வியூரிலிருந்து அவங்க புறப்படுறாங்க. நாள்கள் அதிகமானதால சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சு எங்கேயும் தங்கல. ஓர் இரவு 2 பகல்களில் 3 மலைகளையும் கடந்து அடிவாரம் வந்து சேர்றாங்க. பரம்பின் எல்லையை விட்டு அகன்று சமதள காட்டின் உட்பகுதியில் இருந்த கல் மண்டபத்துக்கு தன் கூட்டத்தோடு வந்து சேர்றான் காலம்பன். அவனது வரவை எதிர்நோக்கி இருந்தாங்க பாண்டிய நாட்டு வீரர்கள். காலம்பன் 2 கூடைகளில் எண்ணற்ற தேவாங்குகளோடு வந்தது அவங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை தருது. அனைவரும் தேரிலை ஏற்றி உடனடியா மதுரை நோக்கி புறப்படுறாங்க. இப்போ மதுரையில மணவிழா முடிந்து 3 வாரங்கள் ஆகியிருந்துச்சு. தனது வாழ்வில் காணாத பெரு விழாவை கண்டு முடித்த மதுரை இயல்பு நிலைக்கு திரும்பிக்கிட்டு இருந்துச்சு. பெரும்பாலான விருந்தினர்கள் விழா முடித்து புறப்படுறாங்க. மிக சிலர் மட்டுமே இன்னும் இருக்கிறாங்க. பொற்சுவை இப்போ பாண்டிய குல இளவரசி. இந்த பேரரசின் குல வழக்கமும் அரச விதிகளும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவை அல்ல. ஒரு பேர் இயக்கத்துக்கு நடுவில் சிக்கி நகரும் சிற்றுயிரா தன்னை உணர்றா. தனது போக்கில் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. யாரால எங்க எது முடிவு செய்யப்படுது அப்படின்றத அவளால எளிதில கண்டறியவே முடியல. அவளுடைய கண்கள் எப்போதும் தேடிட்டு இருந்தது சக்கரவாக பறவைகளையும் சுகமதியையும் தான். நாள்தோறும் பார்க்க ஆசைப்பட்டும் சுகமதி மட்டும் பொற்சுவையன் கண்கள்ல படவே இல்லை. அவளால தான் இருக்கும் இடத்துக்குள்ளே எளிதில நுழைய முடியல அப்படின்றத பொற்சுவை புரிஞ்சுக்கிட்டா. 2 வாரங்களுக்கு மேல காத்திருந்த அவ பொருத்தமான நேரத்தில் அரண்மனைக்கான மொழியில பேச தொடங்குறா. துறைமுகம் நோக்கி போக இருந்த வணிக குடும்பங்களோட புறப்பட தயாரா இருந்தா சுகமதி. அரண்மனையிலிருந்து விரைந்து வா அப்படின்னு ஒரு அழைப்பு வருது. 3 வாரங்களுக்கு பின்னால பொற்சுவைய பார்க்க புறப்படுறா சுகமதி. மனதுக்குள் எண்ணங்கள்
பேரலைகளா எழுந்து வந்துட்டு இருந்துச்சு. பார்க்க போகும் அந்த கணத்தை நெருங்க முடியாமலும் விலக்க முடியாமலும் தவித்தபடியே அந்தப்புறத்துக்குள்ள நுழையிறா. ஒவ்வொரு நெடுங்கதவை தாண்டும் பொழுதும் விசாரிக்கப்படுறா. எல்லாம் நடுத்தர வயது பெண்கள். பார்வையின் இறுக்கமே விருப்பமற்ற அனுமதியை சொல்லுது. எல்லாவற்றையும் கடந்து உள் நுழைறா. பொற்சுவையை பார்க்கும் அந்த முதற் கணத்துல தனது முகம் வெளிப்படுத்த போகும் உணர்வு என்னவா இருக்க போகுது? கவலையின் கோடுபடியாத, அதே நேரம் அவளின் கவலையை அதிகப்படுத்தாத ஓர் உணர்வு நிலையில இருக்க தன்னை ஆயத்தப்படுத்தியவாறே அறைக்குள்ள நுழைகிறா. இப்போ சுகமதிக்காக காத்திருந்த பொற்சுவை மலர்ந்த முகத்தோட அனைத்து வரவேற்கிறா. மதுரைக்கு வந்ததிலிருந்து பொற்சுவையின் முகம் இவ்வளவு மலர்ந்து யாருமே பார்த்ததில்ல. சுகமதி திகைச்சு போறா. எளிதில் மயங்கி மகிழும் பெண் அல்ல பொற்சுவை. அப்படி இருக்க அவளோட முகத்தில் இருக்கும் இந்த மகிழ்வின் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றது சுகமதிக்கு பிடிபடவே இல்லை. மனம் ஆழ்ந்து சிந்திக்க தொடங்குது. முகத்தின் மாற்றத்தை எளிதில் கண்டறிவா பொற்சுவை அப்படின்றது தெரிஞ்சு அவளை நேர்கொண்டு பார்க்காம சக்கரவாக பறவை கூண்டு இருந்த மேடை நோக்கி இயல்பா திரும்புறா. திரும்பிய கணம் அவளுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. கூட்டிற்குள் பறவைகள் இல்லை. அவை? சுகமதி வினாவை முடிக்கும் முன்னே பொற்சுவை சொல்றா, ஆம் சுகமதி, பறந்து விட்டன. சட்டென அந்த பொற்சுவையின் மறுமொழிக்குள்ள இழப்போட கவலை எதுவுமே இல்லை. மனவாழ்வு எல்லாவற்றையும் மறக்க வைத்து புத்துலகை காண்பிக்க தொடங்கிருச்சோ அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட சுகமதி தனது கவலை வெளிவராத தன்மையோடு உடனே கேட்கிறா, எப்பொழுது பறந்தன இளவரசி? எனது திருமணம் முடிந்த 7ஆம் நாள் இரவு அவை பறந்துவிட்டன. நீங்கள் பார்த்தீர்களா? இல்லை, அன்றிரவுதான் அயர்ந்து தூங்கினேன். 6 நாள்களும் தூங்காமலா இருந்தீர்கள் இளவரசி என்ற கேள்விக்குள் நக்கல் ஓடி மறையுது. சரி, புது மணப்பெண்ணுக்கு தூக்கம் எப்படி வரும்? அப்படி தனக்குத்தானே சொல்லி சிரித்தபடி கார்காலத்து பள்ளியறையின் வியப்புக்குள்ள மூழ்கிறா. பள்ளியறையின் மேற்கூரை முழுவதிலும் விண்மீன்கள் வரையப்பட்டிருந்துச்சு. சுவர் முழுவதிலும் அழகிய ஓவியம் இடம்பெற்றிருந்துச்சு. கண்களை எங்கும் ஓட விட்டுக்கிட்டு இருந்தா சுகமதி. படுக்கை மேல பட்டு இழைகளால் நெய்யப்பட்ட எளிமையை போர்வை கிடந்தது. அதன் வண்ணங்கள் கண்களை பறித்தது. பார்த்தபடி நின்னுக்கிட்டே இருந்தா. எதை பார்த்து வியந்து நிற்கிறாய் சுகமதி? வெண்பட்டால் ஒளி மிதக்கும் இவ்வளவு அகலமான படுக்கையை நான் பார்த்ததே இல்லை இளவரசி. அப்படியா? ஆம் இளவரசி. உனக்கு மனமாகும் பொழுது சின்னஞ்சிறு கட்டிலில் படுக்கையை அமைத்துக்கொள். சரி என்பது போல தலையாற்றா. ஆனா அவளது கண்கள் காரணத்தை கேக்குது. பொற்சுவை சொல்றா, கணவன் மனைவிக்கான அகவாழ்வுக்கு அகன்ற படுக்கையை போல் இடையூறான இன்னொரு பொருள் எதுவும் இல்லை. சொல்லிக்கிட்டே நடந்தா பொற்சுவை. அவள் கண்டறிந்து சொல்ற உண்மை காட்சியாய் சுகமதியின் மனதுக்குள்ள விரிந்து கொண்டிருந்தது. காதலுக்கு தேவை கட்டிலின் அகலம் அல்ல, இது பறக்க வேண்டிய இடமும் அல்ல, புதைய வேண்டிய இடம். அது தெரியாத மூடர்களே அறையில் பாதியை கட்டிலாக செய்கின்றனர். பொற்சுவையின் விளக்கம் சுகமதியை மயக்குது. கட்டில் செய்த கலைஞனின் மீதான அவளது கோபத்தை நினைத்து உள்ளுக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறா. வாழ்வின் இன்னொரு வாசலின் வழியே உள் நுழைந்து விட்டால் பொற்சுவை அப்படின்றது அவள் உதிர்க்கும் ஒவ்வொரு சொல்லிலும் வெளிப்படுது. அதனை நினைத்து மகிழ்ந்தபடியே அவளை பின்தொடர்ந்து போறா சுகமதி. அறையை விட்டு வெளியில் வந்தா பொற்சுவை. சக்கரவாக பறவை கூண்டறைகளை நின்னுக்கிட்டே சொல்றா, மழையோடு வந்த பறவைகள் மழை நிற்கும் போது மழை பெய்யும் பகுதிக்கு மழையோடு சேர்ந்து போய்விடுகின்றன. அவற்றின் இறகுகள் எப்பொழுதும் ஈரத்துடனே இருக்கின்றன. அவற்றின் அலகை விட்டு மழையின் வாசனை மறைவதே இல்லை. மழை நீர் மட்டுமே அருந்துகின்றன. மற்ற பறவைகளைப் போல இவையும் முட்டையிட்டு அடை காத்துத்தான் குஞ்சு பொறிக்கின்றன. ஆனால் மழை துளிப்பட்டே முட்டையோடு உடைந்து குஞ்சு வெளிவரும் நிகழ்வு இந்த சக்கரவாக பறவைகளுக்குத்தான் நிகழ்கிறது. பொற்சுவை சொல்லி முடிக்கும் முன்னாலேயே சுகமதி கேட்கிறா, மழைக்காலம் இன்னும் முடியவில்லையே இளவரசி, அதற்குள் ஏன் பறந்துவிட்டன? அவை காதல் பறவைகள் அல்லவா, அதனால்தான் பறந்துவிட்டன. காதல் கொள்வதற்கும் மழைக்காலம் முடிவதற்குள் பறப்பதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது இளவரசி? சுகமதியின் வினாவை தனது அசட்டு சிரிப்பால் எதிர்கொண்ட பொற்சுவை சொல்றா, படுக்கையில் தனித்திருக்கும் ஒருத்தியை எத்தனை இரவுகள் தான் அவற்றால் பார்த்து கொண்டிருக்க முடியும்? அதிர்ந்தாள் சுகமதி. அதுவரை பொற்சுவை பேசிய சொற்களுக்கும் மலர்ந்திருக்கும் அவளது முகத்துக்கும் காரணம் அறிய வந்த பொழுது நடுங்கி போய் நிக்கிறா. இப்போ திரையர்களை பத்தி பார்க்கலாம்.
திரையர்கள் மதுரைக்கு வந்துட்டாங்க. அவங்களோட தேர் மாலைக்குள்ள கோட்டையின் மேற்கு வாசலுக்குள் நுழையும் அப்படின்னு முன்னால வந்த வீரன் செய்தி சொல்றான். அந்த சொல்லில் இருந்து பரவியது பரபரப்பு. நம்ப முடியாதவற்றை நம்ப போகும் பொழுதுக்காக தயாரானாங்க. இளவரசன் புதிய வெப்பன் மகிழ்ச்சியின் உச்சத்துல இருந்தான். வெற்றி செருக்கோடு இருந்த கருங்கைவாணன் அவங்களோட நுழைவை எதிர்பார்த்து மேற்கு வாசல் மாடத்திலே காத்துட்டு இருந்தான். பேரரசர் குலசேகர பாண்டியனை இவ்வளவு மகிழ்வோடு யாருமே பார்த்ததில்ல. முசுகுந்தர் போன்று நெடுங்காலம் அவருக்கு அருகிலே இருக்கும் மனிதர்களுக்கே அது வியப்பா இருந்துச்சு. மகிழ்வோ துக்கமோ உணர்ச்சியை எளிதில் காட்டிக்கொள்ளாதவர் தான் பேரரசர். அது மட்டுமல்ல, அவரோட முக குறிப்பிலிருந்தே அவரை கணிச்சு விட முடியாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. ஆனா இன்னைக்கு பேரரசரின் உடலும் மனமும் பூரிப்புல திளைச்சி போய் இருந்துச்சு. அதுக்கு காரணம் இல்லாமல் இல்ல. உலகமே வியக்கும் அளவுக்கு மிக சிறப்பாக நடந்து முடிந்த திருமணம். அந்த திருமணத்தை முன்னிட்டு கடல் வணிகத்துக்கு அச்சாணி போன்று திசை காட்டும் விலங்கொன்றை கண்டறிந்தது. அந்த விலங்குகளை எடுத்து வர எந்த வாய்ப்புமே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த பொழுது மிக சிறப்பான திட்டமிட்டு அதனை எடுத்து வந்தது அப்படின்னு எண்ணற்ற காரணங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு இருந்தது. அதனால்தான் பேரரசர் மகிழ்ச்சியின் உச்சத்துல திளைக்கிறார் அப்படின்னு வெள்ளிக்கொண்டார் நினைக்கிறாரு. ஆனா முசுகுந்தர் தான் இன்னும் ஆழத்துக்கு போய் சிந்திக்கிறாரு. யாருமே உள்நுழைய முடியாத இடம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பரம்பிற்குள்ள போற ஆற்றலை நாம் மெய்ப்பிச்சிட்டோம். இன்னைக்கு வர பிற பேரரசுகளால நினைச்சு கூட பார்க்க முடியாத செயல் அது. பாண்டிய நாட்டின் ஆற்றல் பன்மடங்கு உயரப்போகுது. வணிகத்திலும் அரசியலிலும் அது ஏற்படுத்த போகும் தாக்கம் அளவிட முடியாததாக இருக்கும். இந்த திருமணம் எந்த நோக்கத்தை உள்ளீடாக கொண்டிருந்ததோ அந்த நோக்கம் கனிந்து பழுக்க தொடங்கி இருக்கு. முசுகுந்தரின் எண்ணங்கள் ஓடிட்டு இருந்துச்சு. ஒன்றுடன் மற்றொன்று சேரும் பொழுது இரண்டாகும் என்றுதான் பலரும் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில் அப்படி நடக்கிறதில்ல. இரண்டு ஆற்றல்கள் இணையும் பொழுது அவை பலவாகத்தான் மாறுகின்றன. நாம் எண்ணி பார்க்க முடியாத மடங்குகளாக அவை பரிணமிக்கின்றன. தனது இருக்கையிலிருந்து எழுந்த பேரரசர் மாளிகையின் மேல் மாடம் நோக்கி படிகள்ல ஏறி போறாரு. தேவாங்குகளை கொண்டு வரவங்க வந்து சேரும் நேரம் வரை பொழுத கழிக்கிறது கஷ்டமா இருந்துச்சு. இட்டு நிரப்ப முடியாத காலத்தை கையில் வச்சுக்கிட்டு தத்தளிக்கிறாங்க ரெண்டு பேரும். மனம் அதனை எவ்வளவு எதிர்பார்க்கிறது அப்படின்றத எதிர்ப்படும் ஒவ்வொரு கணமும் சொல்லுது. பேரரசர் மேலேறி வரவும் காவல் வீரர்கள் அகன்று விலகுறாங்க. மாடத்தில் இருந்த புறாக்கள் படப்படத்து வெளியேறுது. அதை பார்த்துக்கிட்டே பேரரசர் கேட்கிறாரு, புதிய வரவு அறிந்து ஏற்கனவே நிலை கொண்டவை விலக வேண்டியது விதிதானே? முசுகுந்தர் சற்றே திகைக்கிறாரு. மகிழ்ச்சியோட ஆழத்துக்குள்ள இருந்துகிட்டே அடுத்த கட்டத்துக்கு பேரரசர் தயாராயிட்டாரு அப்படின்றது புரியுது. எப்பொழுதும் போல முகம் பார்த்து கணிக்க முடியாத இடத்தில்தான் இப்பொழுதும் அவர் இருக்கிறாரு அப்படின்றத முசுகுந்தர் உணர்றாரு. என்ன அமைதியா இருக்கிறாய்? தாங்கள் சொன்னதை பற்றித்தான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன் பேரரசே. வீரர்களைப் போல தள்ளி நிறுத்த வேண்டியது யாரை? புறாக்களைப் போல தொலைவிற்கு விரட்ட வேண்டியது யாரை? சொல்லிவிட்டு அமைதியானார் முசுகுந்தர். தான் சொல்லை சிதற விட்டு விட்டோம், இனி அதனை நிரப்புவது எளிதல்ல அப்படின்னு தோணுது முசுகுந்தருக்கு. யவனர்கள் சூழ்கடல் முதுவன் ஆகிய இரு பெரும் ஆற்றல் கொண்டோரோடு விளையாட வேண்டிய விளையாட்டிது. இதில் யாரை அருகில் வைப்பது, யாரை தொலைவில் வைப்பது? பேரரசர் என்ன நினைக்கிறார்? அதனை அறியாமல் எதுவும் சொல்லிவிடக் கூடாது அப்படின்னு மனம் திணறுது. உலகில் எங்கும் இல்லாத முத்துக்களையுடையது பாண்டிய நாடு. என்ன விலை கொடுத்தேனும் அம்முத்துக்களை வாங்கி மகிழும் யவனர்கள். இவை இரண்டுக்கும் இடையில பரவி இருக்கும் பெருங்கடலை விடாது கடக்கும் வணிகர்கள். இந்த மூன்றின் வரிசைப்படி நிலையில் மாற்றம் வரும் சூழல் உருவாகப் போகிறது. இதில் யாரை எங்கு நகர்த்துவது என்பதே தலையாய முடிவு. நாம் கண்டறிந்து கைப்பற்றியுள்ளதோ வணிகர்களையும் யவனர்களையும் ஒரு சேர திகைக்க வைக்க போகிறது. கடலை வெல்லும் கண்டுபிடிப்பு இது. இதன் மதிப்பு எல்லையற்றது. காலம் கடந்தாலும் மதிப்பிழக்காதது. அதனை முழுமையாக புரிந்து கொண்டு நாம் முடிவெடுக்க வேண்டும். பதட்டத்தில் எதனையும் செய்துவிடக்கூடாது. பேரரசர் உச்சரிக்கும் சொற்கள் மிக கவனமானவை அப்படின்றத முசுகுந்தர் உணர்றாரு. பதற்றத்தில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கப்பட்டு விட்டது, அதனால் தான் இச்சொல்லை அவர் பயன்படுத்துறாரு அப்படின்றது முசுகுந்தரால கணிக்க முடியுது. என்ன நடந்திருக்கும் என நினைவு கூர்ந்த பொழுது
அவரது சிந்தனைக்கு எட்டியவர் சூழ்கடல் முதுவன். தேவாங்கினை கொண்டு வந்து கொண்டிருக்கும் செய்தி பேரரசருக்கு சொல்லப்பட்ட உடனேயே அவருக்கும் சொல்லப்பட்டு விட்டது. சூழ்கடல் முதுவனும் அரங்கிற்கு வந்துட்டாரு. ஏதோ ஒரு வகையில அது தவறு அப்படின்னு பேரரசர் நினைக்கிறாரு அப்படின்றத முசுகுந்தர் உணர்றாரு. அன்பு, உறவு, ஆசை, மகிழ்வு அப்படின்ற உணர்வுகளால நெருங்க முடியாததா இருக்கணும் அரசாட்சி. அதன் விதிகள் எதன் பொருட்டும் கீழறங்க கூடாது. நாட்டின் விதியை எழுதுகிறவனுக்கு வேறு எவையுமே பொருட்டில்ல. பேரரசர் குலசேகர பாண்டியன் மாடத்திலிருந்து கீழறங்க முனைந்த போது தள்ளி நிறுத்த வேண்டியவர்களையும் தொலைவிற்கு விளக்க வேண்டியவர்களையும் பற்றி கணிப்புக்கு வராரு முசுகுந்தர். அதில் தான் நிற்க வேண்டிய இடம் எது அப்படின்றது மட்டும் அவருக்கு பிடிபடல. வழக்கம் போல நாழிகையின் மணியோசை கோட்டையின் நடுவிலிருந்து ஒலிக்குது. கோட்டையின் நெடுங்கதவுகளை மூடச் சொல்லும் உத்தரவு இது. மேற்கு வாசலின் மேல் மாடத்துல தளபதி கருங்கைவாணன் நின்னுட்டு இருந்தாரு. அவனோட கோட்டை தளபதி சாகலைவன் நின்னுட்டு இருந்தான். இளமாறனும் செவியனும் சற்று தள்ளி நின்னுட்டு இருந்தாங்க. கீழே நின்னுட்டு இருந்த காவல் வீரர்களுக்கு நெடுங்கதவை மூடலாமா வேணாமா அப்படின்னு முடிவெடுக்க முடியல. முக்கியமானவங்களோட வரவை எதிர்பார்த்து தளபதி உள்ளிட்டவங்க மேல நின்னுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்க நாம் கதவை மூடினா என்னவாகும் அப்படின்னு நினைச்சு குழம்பி போய் நிக்கிறாங்க. கட்டுத்தறியில் இருந்து யானை வந்து சேருது. கோட்டை கதவின் குறுக்கு தடிய யானையை கொண்டே தூக்கி செருகணும். காவல் வீரர்கள் யானை பாகனை பொறுத்திருக்க சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பாகனுக்கு புரியல. சரி நிப்போம் அப்படின்னு முடிவெடுத்து நிக்கிறான். மேற்தளத்துல நின்னுட்டு இருந்த இளமாறனுக்கும் செவ்வியனுக்கும் கோட்டை வாசல் தளபதி மாரையனின் நினைவு வந்து போகுது. அன்னைக்கு 2 தேவாங்குகளோட நான் வந்தப்போ ரொம்ப நேரம் கோட்டையின் வெளிப்புறம் நின்னுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அதே தேவவாங்கு வரவிருப்பதற்காக கோட்டையின் மேலே தளபதி நிக்கிறாரு. கோட்டைக்குள்ளே யானை வந்து நின்னுட்டு இருந்தது. அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே குதிரைகள் பாய்ந்து வந்துகிட்டு இருந்துச்சு. திரையர்களையும் தேவாங்குகளையும் கொண்டு வரும் வண்டிகள் வேகம் குறையாம கோட்டைக்குள்ளே நுழைஞ்சது. குதிரைகளின் பாய்ச்சல் கண்டு நிறுத்தப்பட்டிருந்த யானைகள் பிளிருது. இளமருதனும் செவ்வியனும் கோட்டையின் உட்பக்கமாக பார்க்க 4 வண்டிகள் வரிசையா கோட்டைக்குள்ள நுழையுது. வண்டியின் முன்னும் பின்னும் குதிரையில் ஆயுதம் தாங்கி காவல் வீரர்கள் வந்துகிட்டு இருந்தாங்க. வண்டிக்குள்ள இருந்த எல்லாருமே சங்கிலி கொண்டு பூட்டப்பட்டிருந்தாங்க. 3 வண்டிகள்ல திரையர்கள் இருந்தாங்க. ஒரு வண்டியில தேவாங்கு விலங்குகள் இருக்கும் 2 கூடைகளை வச்சுக்கிட்டு மதுரை வீரர்கள் உட்கார்ந்திருந்தாங்க. கூட்டு வண்டியின் சட்டகங்கள்ல இடைவெளியின் வழியே மதுரையை பார்க்கிறான் நீலன். கோட்டையின் உயரமும் பெரும் கட்டடங்களும் விரிந்து நீண்ட வீதிகளும் பெரும் வியப்பை ஏற்படுத்துவதா இருந்துச்சு. ஆனா நீலனோட கண்களுக்கு அவையெல்லாம் ஒரு பொருட்டாவே படல. அவனது கண்கள் பிளிரிய யானையை பாக்குது. அது மேல அகுதை வீற்றிருப்பது போல தெரியுது. இசை கேட்டு மகிழும் அசுனமாக்கள் நினைவில் வந்து முட்டி மோதிக்கிட்டு இருந்துச்சு. காலங்காலமாய் கதைகளின் வழியே அவன் அறிந்த மதுரையை கண்களின் வழியே அறிஞ்சுக்கிட்டான். மதுரை அவனுக்குள்ளிருந்து எட்டி பார்த்தது. ஒரு கணம் உடல் சிலிர்த்து அடங்குது. வண்டிகள் நகரின் நெடு வீதியின் வழியே நுழைந்து போயிட்டு இருந்துச்சு. உடன் வந்தவர்களின் கண்களில் அடுத்து நடக்க போவதன் பதற்றம் தெரிய தொடங்குது. வண்டிகள் மாளிகைக்கு முன் நிறுத்தப்பட்டது. அனைவரும் கீழே இறக்கப்பட்டாங்க. மதுரையின் வீரர்கள் தேவாங்குகள் இருந்த கூடைகளை சுமந்தபடி அரண்மனைக்குள்ள போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திரையர்களை கவச வீரர்கள் சூழ்ந்தபடி தொலைவில் இருந்த வேற ஒரு மாளிகையில நிறுத்துறாங்க. பேரரசரின் தனித்த மாளிகை. அலங்கார வேலைப்பாடுகளில் இதற்கு இணை சொல்லவே முடியாது. குலசேகர பாண்டியன் தனது இருக்கையில் அமர்ந்திருக்க அவரின் கண் முன்னால் பரம்பு நாட்டின் தேவவாக்கு விலங்குகளை கொண்டு வந்து இறக்குறாங்க வீரர்கள். அந்த காட்சியை பார்க்கும் யாவரும் மெய் சிலிர்த்து உறைஞ்சு போயிட்டாங்க. கடைசியில இது நடந்துருச்சு அப்படின்றத மனம் இன்னும் நம்ப மறுத்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா கண்களுக்கு முன்னால 40 தேவாங்குகள் இருந்தன. 2 இடுப்பில் தோல் கொண்டு கட்டி மாமன்னரோட கைத்தொட தாங்கி நிக்கிறாங்க வீரர்கள். தன்னோட வலக்கையின் நடு விரலால அதோட தலையை தொட்டு தடவுறாரு பேரரசர். வடதிசை நோக்கி சரியும் காலக்கோடு அவரோட விரல் வழியே நகர்ந்து இறங்குது. அரசவை மகிழ்வில் திளைக்குது. கருங்கைவாணனை வானலாவ பாராட்டுறாரு பேரரசர். இளமருதனும் செவ்வியனும் கூட பாராட்டப்படுறாங்க. மையூர் கிழார் மகிழ்ச்சியின் உச்சத்துல இருந்தாரு. புதிய வெப்பனின் கண்கள் அந்த விலங்குகளை விட்டு அகலவே இல்லை.
பாண்டிய பேரரசரின் வளம் மிக்க எதிர்காலத்தை அவற்றின் வட்ட வடிவ கண்களுக்குள்ள பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்துவன் மிக அடக்கமா திசைவேழருக்கு பின்னால நின்னுட்டு இருந்தான். தன் தலை மாணாக்கனை நினைத்து பேரறிவின் செருக்கோடு வீற்றிருந்தார் திசைவேழர். கூடையிலிருந்த ஒரு தேவாங்க பிடித்து வந்து அவரின் கைகளில் ஒப்படைத்தான் மாணவன் ஒருவன். அதை வாங்கிட்டு உற்று பார்த்துக்கிட்டு இருந்தாரு திசைவேழர். கைகளுக்குள்ள அடங்கும் ஒரு சின்னஞ்சிறு உயிரினம் கால பெருவெளியின் ஆதி ரகசியத்தை தன்னுள் கொண்டுள்ளது. இயற்கை ஒன்றுக்குள் ஒன்றாக தனது உண்மைகளை மறைத்து வைத்து விளையாடுகிறது. இவற்றையெல்லாம் கண்டறிவதும் இணைப்பதும் புரிந்து கொள்வதும் எவ்வளவு சுவையூட்டக்கூடிய ஒன்று. திசைவேழர் சிந்திச்சிட்டு இருக்கும் போதே கண்டறியப்பட்ட திசை காட்டும் தேவாங்கை எவற்றோடு இணைக்க வேண்டும், யாருமே புரிந்து கொள்ள முடியாத விளையாட்டை எப்படி விளையாடணும் அப்படின்னு மனதுக்குள்ளே திட்டம் வகுத்துக்கிட்டு இருந்தாரு பேரரசர். சூழ்கடல் முதுவனை பார்த்து பெரும் மகிழ்ச்சியோட பேரரசர் சொல்றாரு, 20 தேவாங்குகளை 10 கப்பல்களில் ஏற்றி முதல் பயணத்தை தொடங்குங்கள். காற்றையும் கடலையும் வெல்லும் பயணமாக அது அமையட்டும். நாடுகளையும் கடலோடிகளையும் வணிகர்களையும் பெரு வியப்பில் ஆழ்த்துங்கள். நடுக்கடலில் கூட இயல்பாய் திசை திரும்பி பயணிக்கும் துணிச்சலை கண்டு யவனர்களே வியந்து நிற்கட்டும். பேரரசரின் அறிவிப்பால் அவையே மகிழ்ச்சியில திளைக்குது. சூழ்கடல் முதுவன் மீண்டும் மீண்டும் வணங்கி தனது நன்றி அறிதலை தெரிவிக்கிறான். முசுகுந்தர் மட்டும் ஆழ்ந்து சிந்தித்து நடப்பதை புரிந்து கொள்ள முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இது தேவாங்கோட சேர்த்து சூழ்கடல் முதுவனையும் சோதித்து பார்க்கும் திட்டம் அப்படின்னு அவருக்கு தோணுது. மறுகணம் அறிவிக்கிறாரு, திறன்மிகு தோள்களும் பாறை மார்பும் கொண்ட திரையர்களை நான் யவனர்களுக்கு பரிசாக வழங்குகிறேன். அவை திகைச்சு நிக்குது. அவர்களின் குடும்பங்கள் அனைத்தையும் விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. திருமணத்தை முன்னிட்டு சூழ்கடல் முதுவனுக்கு பரிசாக வழங்கத்தான் திரையர்கள் சிறைப்பிடித்து வரப்பட்டனர். ஆனால் முற்றிலும் மாறுபட்டு யவனர்களுக்கு ஏன் பரிசாக வழங்குகிறார் அப்படின்னு கருங்கை வாணனுக்கு விளங்கல, பொதிய வேற்பனுக்கும் விளங்கல. ஆனால் முசுகுந்தரால் ஓரளவு விளங்கி கொள்ள முடியுது. பேராற்றல் கொண்ட கருங்கொள்ளையர்களுக்கு இணையானவர்கள் எங்களிடமும் உண்டு. அவர்களை அடிமைகளாக பயன்படுத்துகிறோம் என்றால் பாண்டிய நாட்டின் ஆற்றல் எவ்வளவு வலிமை வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்றத யவனர்களுக்கு மறைமுகமாக உணர்த்தும் ஏற்பாடு இது. நடந்து முடிந்துள்ள திருமணம் பாண்டிய நாட்டின் செல்வ வளத்தை பறைசாற்றுவதா இருந்துச்சு. அதே நேரத்துல தேவாங்கின் மூலம் கடற்பயணத்தில் ஏற்பட போகும் மாற்றத்தையும் அது பற்றிய செய்தியையும் யவனர்கள் அறிய போறாங்க. அதுக்கு முன்னால பாண்டிய நாட்டின் வலிமையை அவங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். சிதறும் பரல் போல அரங்கு முழுவதும் மகிழ்வின் ஒளி பரவி கிடந்தது. பேரரசர் இருக்கை விட்டு அகல்றாரு. கொண்டு வந்ததில் மீதமுள்ள தேவாங்குகள் அரசின் பாதுகாப்பில் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அதை நடைமுறைப்படுத்தும் பணி தொடங்குது. தனித்த மாளிகையில் நிறுத்தப்பட்டிருந்த திரையர்களை கவச வீரர்கள் வெளிப்புறமாக அழைச்சிட்டு போறாங்க. உள்ளே என்ன நடந்தது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. காலம்பனால் நிலைமையை கணிக்க முடியல அப்படின்றத அவனோட முகக்குறி சொல்லுது. நீலன் காலம்பனை மட்டுமே கவனிச்சுட்டு இருந்தான். கடினமான இரும்பு சங்கிலிகள் பட்டியக்கல்லை உரசி நகர அவர்கள் கவச வீரர்களின் பின்னால் நடந்துகிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் இந்த எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி அவங்க தப்பிக்கிறாங்க, எப்படி அவங்க பரம்புக்கு திரும்ப போவாங்க அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து நன்றி சொல்லி விடை பெறுவது விடியல் விளாக்ஸ் விடியல். நன்றி, வணக்கம்.